ஹாய் மக்களே, நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 2-in-1 ஆட்டோ கிளாம்பிங் கார் ஹோல்டர் வாங்கியிருக்கோம். ஆக்சுவலி நான் இதை எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா, நிறைய ஃபைன்ஸ் வந்துட்டே இருக்குது எனக்கு. வைல் டிரைவிங்லேருந்து மொபைல் போலீஸ் பண்ணுறதுல நிறைய ஃபைன் கிடச்சிது. ரீசெண்டாக எனக்கு ஒரு 2,500 ரூபாய் ஃபைன் கிடச்சிருக்கு. ஸோ அப்புறம் என்னோடய ஒய்ஃப் ரொம்ப ஷவுட்டிங் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் இது அவங்க போஸ்ட் பண்ணி இதை வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இதை பாருங்கள், இதை நான் வாங்கியிருக்கிற பிராண்டு ஃப்ரான்ஸ்னு ஒரு பிராண்டு. நியர்லி ஒரு 90-100 கிராம்ஸ் வரும் துபாயோட மணிக்கு கிராம்ஸுக்கு. ஸோ இதில் 2-in-1 ஆப்ஷன்ஸ் உண்டு. ஆட்டோ கிளாம்பிங் ஒயர்லெஸ் கார் ஹோல்டரு. ஒரு ஆப்ஷன்ஸ் டைரெக்டாக பில்ட்-இன் ஏர் வெண்ட் ஹோல்டர். இங்கே பாருங்கள், காரில் ஏர் வெண்ட் இருக்குங்களா, இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு ஆப்ஷன் இது டைரெக்டாக நமக்கு இந்த டேஷ்போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே ஸ்மார்ட் ஃபோனை இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இது அன்பாக்சிங் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதில் பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் வோல்டேஜ், அவுட்புட் வோல்டேஜ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எத்தனை வாட்டேஜ் வரைக்கும் சார்ஜிங் கிடைக்கும், வோல்டேஜ் மேக்ஸிமம் எத்தனை வோல்டேஜ் இருக்குது, எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ வாங்க இதை போய்ட்டு நம்ம டீட்டெயிலாக எப்படி இருக்குது இதை அசம்பிள் பண்ணி பார்த்து இதை ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம். இந்த பிராண்டு தான் பெட்டர் பிராண்ட் அப்படின்னு நான் சொல்ல வரல. இது ஜஸ்ட் நான் வாங்கியிருக்கிறோம் யூஸ் பண்ணுறதுக்காக. யூஸ் பண்ணிவிட்டு மேபி ஃபியூச்சரில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஐ வில் அப்டேட் யூ. இந்த ஏர் வெண்ட்டுக்கு தேவையான மெட்டீரியல் இது டேஷ்போர்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்படி வச்சுக்கலாம். நம்ம இப்படி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிடுவோம். யூஸ் பண்ணதில்லை. ஐ டோன்ட் நோ ஹவ் டு அசெம்பிள் இட். ஓகே, பாருங்க, இதுலேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மேலே ஏற்றிக்கலாம், பெண்டு பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் உண்டு. ஸோ லூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓ மை காட், இப்போ அசம்பிளி ஃபுல்லாக முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், இதோட பேஸ் நம்ம டேஷ்போர்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. டேஷ்போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இது மூமெண்ட்டை நடக்காமல் இருக்கிறதுக்காக இங்கே ஒரு ஏர் லாக்கு நட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா. இங்கே பாருங்கள், இதான் அந்த நட்டு. ஸோ இதை லாக் பண்ணால் லாக் ஆகிடும். ஸோ மூமெண்ட் எதுவும் நடக்காது. இதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். இந்த ஸ்டாண்டில் 2 வகையான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், அதே மாதிரி இது லிவரும் இருக்கும். லிவரும் நமக்கு தேவையான அளவுக்கு ஐ வியூ எப்படி தேவைப்படுதோ அதுக்கு மாதிரி நம்மளுக்கு மூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி இதை டைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் இந்த ஸ்டாண்டை நான் பொசிஷன் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு இந்த ஹைட்டுக்கு வேணும். ஸோ அதனால் டைட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு நம்ம ஃபுல் டைட் பண்ணிக்கணும். இப்போ லிவர் எனக்கு இந்த மொபைல் எவ்வளோ ஐ வியூ எப்படி தேவைப்படுது அப்படின்ற பேஸ் பண்ணிவிட்டு இதை நமக்கு டைட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த ஹோல்டரில் இதான் ஹோல்டர், மொபைல் ஹோல்டரு. இதில் நீங்கள் மொபைலை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சது. இதிலே ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராடக்ட்லே சார்ஜிங் பாயிண்ட் இருக்கும், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே டிவியில் இருக்கிற டிவின்ற சார்ஜிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதை ப்ளக் பண்ணிவிட்டு நமக்கு காரில் அடாப்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சார்ஜ் ஆகிடும். தட்ஸ் இட். ஸோ இப்போ ரிமூவ் பண்ணிக்கிறோம்.